சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கைதொழ சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தொழ பரமேஸ்வருடைய சுவாசம்தான் வேதம், அது ஓகே. ஆனா சிவனை காப்பது அந்த சுவாசமா இல்லை. ஒரு ஆசிரியர் அழகா அது சொல்லும் போது அது பொருள் என்ன சொல்றாரு, வேதத்துக்கு பாதுகாப்பு அவன். அப்படி அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுவாசத்துக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய அறிவுக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய ஞானத்துக்கு அவன் பாதுகாப்பு. நாம் அவனில்தான் வாழ்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு மேலிடுமானால் அவனுடைய சுவாசத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை? என் குருநாதர் சொல்வார், ஈவன் இஃப் யூ வாண்ட் டு வீப், வீப் இன்சைட் மீ. கடல்ல கட்டி போடுறாங்க, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இதை அப்பர் பெருமானே நமச்சிவாய பத்துன்னு குறிப்பிடுறார். இதை நமச்சிவாய பத்து அப்படின்னு. அது மாதிரி மற்ற 3 பேர்களும் இந்த மந்திரம் ருத்ரத்துக்கு ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவில் வரக்கூடிய இந்த சிவபஞ்சாட்சரிய 4 பதிவு செய்கிறார். இதுல இந்த பாடல்ல அப்பர் சுவாமிகள் பதிவு செய்கிறார். காதலாகி கசிந்து பாடல்ல திருஞான சம்பந்தர் சொல்றார். மற்றுப்பற்று எனக்கின்றி அந்த பாட்டுல சுந்தரர் பதிவு செய்கிறார். சிவபுராணத்தோட நமச்சிவாய வாழ்கனே மாணிக்க வாசகர் ஆரம்பிச்சு அதை பதிவு செய்கிறார். அந்த மந்திரம் எத்தனை முக்கியமானது நமக்கு என்பது இவர்கள் பாடலில் கலந்து அதை வைத்தார்கள். பார், அதாவது ஒரு அமிர்தத்தை பருகுவதற்கு கூட ஒரு சாதனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு மருந்து ஏதோ தேன்ல கலந்து அது மாதிரி கொடுத்துடலாம். அமிர்தத்தை நீங்க எப்படி பருகுவீர்கள்? நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு சுலபமா குடிச்சிடலான்ட்டு? ஒரு காஃபிக்கே நம்ம என்ன பாடுபட வேண்டியது, அமிர்தம் அவ்வளவு சுலபம். ஸோ அப்படி அதற்கு ஒரு வாகனம் தேவை. அமிர்தை பருகுவதற்கு, நமச்சிவாயம் என்னும் அமிழ்தை பருகுவதற்கு தேவாரத்தை விட்டால் ஒரு வாகனம், ஒரு வசதி, ஒரு உபாயம் நமக்கு கிடையாது. அதுதான் இந்த பாடல் என்று சொல்லி, இத சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய அஞ்சுவது ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நற்றுணையாவது நமச்சிவாயவை. எப்போதும் எம்மிடத்தில் இருப்பது ஒன்று, எப்போதும் எங்கும் இருப்பது ஒன்று, எங்கே நான் இருந்தாலும் என் எதிரில் இருப்பது ஒன்று, இந்த 3ம் ஒன்றே ஒன்று என்பதை உணர்கிறவன் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள பாடலை வெளிப்படுத்தி இருக்க முடியும் என்பது தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண் என்று சொல்லி பண் காந்தார பஞ்சமம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பதிவில் நம்ம காந்தார பஞ்சமத்தினுடைய குணாதிசயம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இவர் நீர்நிலையில் இருக்கார். ஒரே ஒரு குறிப்பு, இது எந்த கோயில்ல பாடியதுன்னா, எந்த கோயிலிலும் பாடல, கடலில் பாடியது. அது ஊருக்குள்ள, அதுக்கப்புறம் ஏறினது. இது எங்கு பாடப்பட்டது இந்த பதிகம் கிட்ட, கடலில் பாடியதுன்னு போட்டிருக்காங்க. அதுதான் அழகு. கரைக்கு வந்த அப்புறமா பாடியிருப்பாரு, அங்க போ நற்றுணையாவது நமச்சிவாயவே இருப்பாரு, தெப்பமா மிதந்திருக்கும் வந்திருப்பாரு. அதனால அப்படி சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கைதொழ சொற்றுனை வேதியன்
சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டி கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தேருந்தடி பொருந்த கைதொழ மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தேருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே இடுக்கண்னா எல்லா விதமான துன்பம். இடுக்கண் தீருமேன்னு சொன்னாரா? இல்ல. விலகுமேன்னு சொன்னாரா? போகுமேன்னு சொன்னார்? இல்லையே என்றார். திருவண்ணாமலையில ரமண மகர்ஷி அமைதி வடிவா வீற்றிருக்கும் பொழுது எங்க ஒரு கான்ட்ராக்டர் வந்தார். அவருக்கு அந்த பைப்பு இழுப்பு போடுற வேலை ஏதோ ஒன்று கிடைச்சுதான். வந்தவர் அவர் நல்ல பந்தாவா போட்டு ஜரிக அங்கஸ்திரம்லாம் போட்டு ரமண மகர்ஷி முன்னாடி போய் உட்காந்துட்டார். ஸோ அந்த வரிசையில் அவர் யாரும் தடுக்க முடியாது. அவர் பிரமுகர் வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்து அவர் ரமண மகர்ஷியோட உரையாட விரும்புகிறார். அங்கே இந்த உரையாடுதல்ல நடக்காதங்க. அது மௌன சுரூபி. அவர் பேசாம இருக்காரு. இவர் வாழ்க்கையில சேர்ந்தாப்புல ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து இவருக்கு பழக்கம் கிடையாது. ஓதுவாரு நானும் மாதிரி அங்க ஒரு நிலைமை. அவர் உட்கார்றாரு. அவரை கவனிக்கவே இல்லை. அரை மணி நேரம் 40 நிமிஷம் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரமண மகர்ஷியோட கவனத்தை திருப்பறதுக்காக இல்ல இது நிஜமாவே அப்படின்னாரு. அப்புறம் அப்போ ரமண மகர்ஷி திரும்பி அவரை பார்த்தாரு. அவற்றை பிரமாதமா ஏதாவது பேசணும்ட்டு இவருக்கு இந்த சம்சார சாகரம் இருக்க இல்லையே இல்லையேன்னு சொன்ன மாத்திரத்தில் இது ரொம்ப முக்கியம். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இல்லையேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த ஆசாமி எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டாரு ஓதுவார். அதுக்கப்புறம் அந்த ஆளே வேற மாறி போயிட்டார். அந்த இல்லையே தான் இந்த இடுக்கண் இல்லையே. அது ஞாபகம். அப்படி அந்த பாட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இந்த உதாரணம் இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு. இப்போ ஓதுவார் பாடும்போது எனக்கு தோணுது. சொல் துணை வேதியம், சொற்றுணை வேதியம் அப்படின்னா
இங்கே சொல் என்பது வேதங்களை குறிக்கும் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுகிறார். இப்போ வேதங்கள் என்பவை பரமேஸ்வரனிடமிருந்து பிறந்தவை என்பதுதான் நம்முடைய மரபான நம்பிக்கை. எல்லாம் உங்ககிட்ட பரமேஸ்வரனிடமிருந்து தான் வேதங்கள் பிறந்தவை நம்பிக்கை. மகா பெரியவர் அதை இன்னும் உயர்வா அதை எடுத்து சொல்லுவார். சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதம். சரி, இது ரொம்ப அழகான அப்படி ஒரு ஆயக்கால் போட்டு இது கவனிச்சுட்டு அடுத்த பாட்டு போவோம். பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதங்கள் என்று பரமாச்சாரியார் சொல்றார். இப்ப நமக்கு யார் காவல்? உடலுக்கு உயிர் காவல் வேணும். நமக்கு சுவாசம் தான் காவல். பரமேஸ்வரனுக்கு சுவாசமா காவல்? பரமேஸ்வருடைய சுவாசம் தான் வேதம், அது ஓகே. ஆனா சிவனை காப்பது அந்த சுவாசமா? இல்லை. உரையாசிரியர் அழகா அது சொல்லும் போது அது பொருந்தது. என்ன சொல்றாரு? வேதத்துக்கு பாதுகாப்பு அவன். அப்படி அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுவாசத்துக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய அறிவுக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய ஞானத்துக்கு அவன் பாதுகாப்பு. நாம் அவனில் தான் வாழ்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு மேலிடுமானால் அவனுடைய சுவாசத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை? என் குருநாதர் சொல்வார், ஈவன் இஃப் யூ வாண்ட் டு வீப், வீப் இன்சைட் மீ. வெளியே போய் அழாது, என்னுள் அழு, உன் கோபத்தை எல்லாம் என்னுள் காட்டு அப்படிம்பார். நாம் வாழ்வது பரமசிவத்தில் தான் என்கின்ற நினைப்போடு மதர்ப்போடு வாழ வேண்டும் அல்லவா? அதுதான் சொற்றுணை வேதியன் என்பது என்று நான் நினைக்கிறேன். அற்புதமா இருக்கு. அடுத்து ஒரு அருமையான பாடல், விடம் தீர்த்த பதிகம். இல்லையா அண்ணா? இவரை நான் ஏன் அண்ணான்னு கூப்பிடுறேன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு அனுமதி நான் வாரியார் சுவாமிகள்ட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அவர் அண்ணாங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அணுகி அருள் புரிபவன் அண்ணன். நம்மை நாடி நமக்கு நல்லது செய்யறவன் யாரோ அவன் அண்ணன் தான்ட்டார். அவ்வளவுதான். நம்ம நல்லதெல்லாம் செய்ய முடியாது, செய்யற நல்லதை வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இது அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது என்பது அவருடைய அருள். அணுகி அருள் புரியும் அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திருப்பழனம் போயிட்டு அங்கேருந்து திங்களூர் போறார் அப்பர் சுவாமிகள். யாத்திரை தானே, என்ன டிரான்ஸ்போர்ட், என்ன சமாச்சாரம், எத்தனை ஊர்களுக்கு எப்படி போயிருப்பாங்க, என்ன நடை. கைலாயத்துக்கு நடந்து போறேன்னு கிளம்பினவராச்சு அவர். நீங்க என்ன சொல்ல முடியுது? திங்களூர் ரொம்ப முக்கியமான ஊர் நமக்கு சிவனடியார்களுக்கு. ஏன்னா அப்பூதி அடிகள் அங்க இருந்தார். ஒரு வசனம் சொல்லுவாங்க, இறைவனை பார்ப்பது எளிது, அடியவர்களை பார்ப்பதே அரிது. அடியவர்கள்ல மிக முக்கியமான அடியவர் அப்பூதி அடிகள். ஒரு திருநாவுக்கரசரை பார்த்தது கிடையாது, திருநாவுக்கரசரை தவிர வேற யாரையும் நினைச்சது கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு பக்தி. ஒரு எங்க பார்த்தாலும் ஊர்ல அவர் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அறச்சாலை, திருநாவுக்கரசர் சத்திரம் எல்லாம் இவர் பேரை போட்டிருக்கு. யாரப்பா இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிரூபியார். அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவரு தெரியாது, அப்பர் சுவாமிகளே தெரியாது. அங்க போய் சேர்ந்து அப்பூதி அடிகள் தான் அப்படின்றது தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் வீட்டுக்கே போகிறார். போய் நீங்க இந்த சிரஞ்சீவி, அர்ஜுன், சௌந்தர்யெல்லாம் ஒரு படம் நடிச்சாங்களே, ஒரு அருமையான சிவன் படம், சிவனை பத்தின பேர் மறந்து போச்சு. சிரஞ்சீவிங்கிற நீ திருவருட்சொல் தெலுங்கு படம். அதுல அங்க போய் அந்த சிவனே மாறு வேஷத்துல வந்துட்டு சிவனை திட்டுவார் அந்த சிவனடியார் வீட்டுக்கு போய். அது மாதிரி யார் இந்த பெருசா அப்போதி அடிகள் திருவருட்சொல்லர்ல இதை காட்டினாங்க. ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். ஒன்னா அப்பூதி அடிகள் அவரை பத்தி நீங்க இப்படி பேசக்கூடாது, தரக்குறவா பேசுறது நான் அனுமதிக்க மாட்டேன்ட்டு அப்பூதி அடிகளுக்கு கோபம் வரும். முத்துராமனுக்கும் வரும்னு சொன்னா உனக்கு நல்லா புரியும். சரி, அப்போ அவர் நான் தான்ப்பா அதுன்னு சொல்றாரு. அப்பர் சுவாமிகள் தயங்கி அப்பரே அப்படின்னு அழைக்கிறார்ல, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு பல்லக்கு தூக்கி சொன்னார்ல, அது மாதிரி நான் தான்ப்பா அது
அப்படின்றத சொல்றார். அந்த எங்கிருந்து வருகிறேன்னு கேட்டோன்னு கோபமா கேட்கும்போது அந்த சூரிய நோய் கொடுக்கப்பட்டு அந்த குணமாகி விபூதி பெற்று வந்தவன் நான் தான்ப்பா அப்படின்னு அந்த குறிப்பை சொல்றார். சிவனால் குணமாக்கப்பட்டவன் அப்படின்றத அவருடைய பயோடேட்டாவாக சொல்றாரு. எதை சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. சரி, அப்போ அவருக்கு வாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். யார் பெயரால இதெல்லாம் நம்ம நிறுவி பண்றோமோ, யாரை காண மாட்டோமோன்னு ஏங்குறோமோ, அவரே நம்ம வாசல்ல நிற்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்காம போனோம் சொல்லி சொல்லி வாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுது செய்விப்பதற்காக தம்பி வாழையில கொண்டாட அப்படின்ட்டு பையனை அனுப்புறாரு. அதுக்குள்ள இருந்த பாம்பு தீண்டி பையன் இறந்து போயிடுறான். இவங்க 2 பேரும் எப்படி இருக்கணும் அந்த காட்சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை மறைச்சு ஐயோ அவர் சாப்பாடு இல்லாத போயிடும் இதை நம்ம சொன்னோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவனை மறைச்சிட்டு வாழையில கொண்டு இவங்க போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் முதல்ல திருநீர் இட்டுக்குங்க, அப்புறமா சாப்பிடலான்னா பையன் எங்கன்னு கேட்டால் சேக்கிழார் எழுதுறாரு, அவன் இப்போது உதவான்ங்கிறாரு. இல்லை, அவன் இல்லைன்னு சொல்ல, அவன் இப்போ வேலைக்கு சரிப்பட மாட்டான்ற மாதிரி அவன் இப்போது உதவான் அப்படிங்கிறாரு. அவருக்கா தெரியாது என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரின்னு சொல்றார். அப்போ பாடப்பட்ட பதிகம் இந்த விடம் தீர்த்த பதிகம். திங்களூர் கோயிலுக்கு எதிர அந்த குழந்தையுடைய சடலத்தை கிடத்தி அவர் பாடியதாக உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த பாட்டினுடைய சிறப்பு எல்லாம் இந்த 1 கொலாம் 2 கொலாம்னு வரும். நீங்க பின்னால் ஒன்னாங்க ரகமடி தண்ணின்னு பாடுறாங்களே, 2ஆங்க ரகமடி, அதாவது ஒரு விஷயத்த ஒன்றுன்னு சொல்லி, ஒன்றுன்னா இங்க ஒப்பற்றது, ஓர்ங்கிற சொல்லுக்கு ஈடானது, ஒப்பற்றது, சிறந்தது, அதுக்கு மேல் ஒன்று இல்லைன்றதுனால இந்த ஒன்றுங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். சிவபெருமானை குறித்து எல்லாமே இந்த ஒன்றுன்னு ஒன்றுன்னு அர்த்தம். அந்த ஒன்றே ஒன்று, பேர்லெஸ், இன்கம்பேரபிள்னு அர்த்தம். அது வச்சிருக்காரு. இது ஒரு குறிப்பு. வைத்திலிங்கனார் எனக்கு ஒரு குறிப்பு சொன்னார். 1 கொலாம் 2 கொலாம். என்ன கொலாம்? அது அசைச்சொல் அப்படின்னு எழுதிடுறாங்க. அது அசைச்சொல் அல்லங்கிறாரு வைத்திலிங்கனார். அவர் என்ன சொல்றாரு, இவர் சமணரா இருந்த பொழுது பலவிதமான மந்திரங்களை கற்றுக்கொண்டார்ல, அதுல ஒரு மந்திரம் இந்த கொலாம், அது விஷத்தன்மையை நீக்கக்கூடிய மந்திரமா. அதனால்தான் முழுக்க இந்த 1 கொலாம் 2 கொலாம்னு அது வருது. மற்றபடி அதுக்கு தமிழ் சொல்ல இல்லை, அது கொலாம்ல ஒன்றும் இல்லை. ஆனா வைத்திலிங்கனையா தான் சொன்னார், அது ஒரு மந்திரம், அதை அவர் பயன்படுத்தினார். இந்த பதிகத்துல இன்னொரு விசேஷம் எங்கேயுமே நீ அந்த குழந்தையினுடைய விஷத்தை நீக்கு அந்த மாதிரிலாம் வார்த்தை எதுவுமே வரல. கடைசி பாடல்ல தான் அந்த பல்லு வருது, பாம்பின் பல் சொல்லு வருதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அஞ்சுவது ஒன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு மாதிரி சொன்னார்ல. இதுல இது மந்திரமா அதை பயன்படுத்தும், அது மந்திர சொல். இது மந்திரமாவே அதை பயன்படுத்தும் பொழுது சங்கல்பம் உள்ள இருக்கு, அவ்வளவுதான். ஆஹா அப்படின்னு பாக்குற இந்த பையன் பழக்கணும், அவ்வளவுதான் சங்கல்பம். பாட்டுல அதை சொல்லிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. அவன் பையன் பழக்கணும், அது பையன் பழகிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஆஸ்பத்திரியில அது ட்ரிப்ஸ் ஏத்துறது மாதிரி, அதுல மருந்து செலுத்துற மாதிரி இதை செலுத்துறாரு. அது ஒரு முக்கியமான குறிப்பு. ஐயா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, எனக்கு இது திங்களூர்ல நடந்ததா இருந்ததுனால திங்களூர்ல இந்த சம்பவம் நடந்ததா தான் குறிப்பு இருக்கு. அந்த உரையாசிரியர்கள் இதுல எழுதியிருக்கும் போது தேவாரம் ORGல எழுதியிருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு எதிரே இவரை கிடத்தி, இந்த குழந்தையை கிடத்தி பாடியதாகவும் குறிப்பிடப்படுது. பொதுவாக என்ன சொல்ற, நீங்க சொன்னதான் சரியா? இது அந்த அவருடைய இல்லத்திலேயே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலத்தினுடைய பேர் ஒரு இடத்துல கூட இந்த பதிகத்தில் வரல. 1 to 10 வரை உயரும் நம்முடைய அப்பர் சுவாமிகள் எந்த இடத்துலையும் அந்த தலத்தினுடைய பெயரையோ இல்லை அந்த சுவாமியை பற்றியான செய்தியோ பதிவு செய்யவில்லை. இது பொதுப்பதிகம்
அப்படின்னு திருமுறை கண்ட புராணத்திலேருந்து அந்த திருமுறை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாலே பொது அப்படின்னு போடுவாங்க. ஆமாம், பொழுதும் போட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்படி பொது என்று சொல்லக்கூடிய பதிகங்கள் எல்லாம் தலத்தில் இருந்திருக்காது, தங்கி இருந்த மடத்திலேயோ இல்லை வழிநடைகளையோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திங்களூருக்கு பாடல் இருந்ததாக இல்லை. 3 திருமுறையிலையும் 7 திருமுறைகளையும் எதுவும் காணப்படலை. வைப்புத்தலமாக இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கு. ஆனால் சேக்கிழார் இப்படி ஒன்று குறிப்பிடுறார், அன்று அவர்கள் மறைத்தனக்கு அளவிறந்த கருணையராய் கொன்றை நறுஞ்சடையார் தம் கோயிலின் முன் கொணர்வித்தே அப்படின்னு சொல்றாரு. கொன்றை நறுஞ்சடையார் தம் கோவிலின் முன் கொணர்வித்தே ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட தின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்று இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது, ரெக்கார்டட் ஹிஸ்டரியில வந்து திங்களூருக்கு பதிகம் கிடையாது. ஆமா, சேக்கிழார் சொல்றது தான் நம்ம எவிடன்ஸ். ஆமா, சேக்கிழார் சொல்றதை பார்த்தா ஒரு கோயிலுக்கு முன்னாடி பாடியிருக்கார் அப்படின்ட்டு. என்ன கோயிலோ, மடத்துல இருக்கக்கூடிய கோயிலா இருக்கலாம். அதாவது நம்ம கோயில் நோண்டி நம்ம கான்செப்ட் கோபுரம் அந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை இல்லையா? இதை இப்போ கேட்போம் இந்த பாட்டை. இதுதான் வந்து திருவருட்செல்வர்ல நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாவம் கண்ணாசம் வளைச்சு வளைச்சு எழுதியிருப்பார், அழகா. ஆனா இந்த பதிகத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சினிமால டிராமா வரணும் இல்ல. ஒன்று கொல்லாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொலாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கோலாமிடு வெண்தலை கையது, ஒன்று கோலாமிடு வெண்தலை கையது, ஒன்று கோலாம் அவர் ஊர்வது தானே. பத்து கொலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொலாமவர் காயப்பட்டான் தலை, பத்து கோலாமவர் காயப்பட்டான் தலை, பத்து கொலாம் அடியார் செய்கைதானே.